வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. நீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 58வது மேட்சான ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இன்னமும் ஃபோக்கஸ் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸா நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். மற்ற ஆப்புக்கும் ஃபோக்கஸ் 11க்கும் எவ்வளவு இருக்கு, அதுல வந்து எவ்வளவு சேவ் ஆகுது அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கலாம். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல நியூ ஆப் தான், நல்லாவும் இன்டர்ஃபேஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து 10+1, 5+1, 7+4 எல்லா மெத்தடுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த 5+1 தான் இதுல வந்து சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. 6 பிளேயர் செலக்ட் பண்ணி அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டா போதும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே வின் பண்ணக்கூடிய மெத்தடா தான் இருக்கு. ஸோ எல்லா மேட்சுக்குமே ஐபிஎல் மேட்சுக்கு ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா நீங்க காசு கட்டி கூட விளாடணும் இல்லை. அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்ல உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம பட் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோக்கஸ் 11 ஆப்ல. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல தான் நடக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சாப் வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த சீசன்ல நடத்தி இருக்கிறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த தர்மஸ்லா கிரவுண்ட்ல தான் இந்த மேட்ச் நடத்துறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாங்க, பவுண்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சின்னதுதான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆஃப் சைடு வந்து 64, லெக் சைடு வந்து பாத்தீங்கன்னா 62 மீட்டர் தான். அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓரளவுக்கு காத்தோட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேயர் புல்லு வந்து ஒரு அடுக்கு புல்லு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காஞ்ச புல்லு தான் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சம் ஹெல்ப் வித் நியூ பால், அதாவது இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. ஸ்பின்னர்ஸ் ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் ஹியர், அதாவது ஸ்பின்னர் வந்து பெருசா வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இல்லை, திணறுவாங்க நாங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜா சென்னையில வந்து மாஸ் காட்டினாரு. அங்க பாத்தீங்கன்னா ராகுல் சகார் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் காட்டினாங்க. ரெண்டு மெயின் ஸ்பின்னருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்ச்ல நல்ல விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு டீமுக்குமே. ஆனா பிச் ரிப்போர்ட்ல சொன்னதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்தது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி பேட்டிங் வந்து ஒண்டர்ஃபுல் கிரவுண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாட் ஆஃப் ரன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் நாங்க, பட் ஆனா அந்த மாதிரி நடந்தது, அந்த மாதிரி நடக்கல. ஸோ அதனால பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இது நான் சொல்லல, நம்மளோட ஸ்வான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பிரைன் லாரா. ஸோ இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நம்மளா நானா ஏதோ கதை அடிச்சு விடுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அஃபிஷியல் ரிப்போர்ட். ஆனா அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கல. எல்லாம் ஒரு 50% தான் நான் சொல்லியிருக்கேன். 50% பிச் ரிப்போர்ட்டை நம்பலாம், வெர்சஸ் 50% வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டா கூட போகலாம். கவனமா இருந்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்ல நடந்த மேட்ச் சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச். சிஎஸ்கே வந்து 28 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. ஃபாஸ்ட் 11 விக்கெட். அவங்க சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் போலர் நல்லா விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னரும் அவங்களுக்கு ஈக்குவலா 7 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஹை ஸ்கோர் மேட்ச் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஸ்கோர் மேட்ச் தான் இதுல நடந்தது. அண்ட் ரெக்கார்ட் வைஸாவும் அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஹை ஸ்கோர், லோ ஸ்கோர் எல்லாமே பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இப்போ வந்து ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் ஹெட் டு ஹெட் ரிசல்ட். டோட்டலா 32 மேட்ச் ஆடி இருக்காங்க. இதுல 15 மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க, 17 மேட்ச் தோத்துருக்காங்க. 17 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ் வின் பண்ணிருக்காங்க, 15 மேட்ச் வந்து தோத்துருக்காங்க. 226 ஹை ஸ்கோர், 84 லோ ஸ்கோர். 232 ஹை ஸ்கோர், 88 லோ ஸ்கோர். இப்போ பவுலர்ஸோட பேட்டில் பார்த்துடலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஷிகர் தவானை பொறுத்த வரைக்கும் சிராஜ் பால்ல ஒரு டைம், ஜோசப் பால்ல 2 டைம், மேக்ஸ்வெல் பால்ல 3 டைம் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் விட்டுருக்கிறாரு. ரவ் சிம்ரன் சிங் மேக்ஸ்வெல் பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருக்கிறாரு. பாஸ்ட்ரோ வந்து சிராஜ் பால்ல 2 டைம், ஜோசப் பால்ல ஒரு டைம், மேக்ஸ்வெல் பால்ல ஒரு டைம். சிராஜ் ஓப்பனிங் பவுலர், பாஸ்ட்ரோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன். மேபி அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாம் கருண், யாஸ் தயால் ஒரு டைம், ஜோசப் வந்து பாத்தீங்கன்னா 2 டைம். அடுத்து வந்து சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மாவை ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. லிவிங்ஸ்டோனை, ஆகாஷ் தீப், முகமது சிராஜ், ஜோசப், மேக்ஸ்வெல் தலா ஒரு டைம் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி பிளேயர்ஸ். ஸோ ஆர்சிபி பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் பிளேயர்ஸ் நல்லாவே விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஹார்பிட் பார் வந்து விராட் கோலி வந்து உண்மையிலே அவர் பால்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஸோ ஸ்பின்னர்னாலே கொஞ்சம் விராட் கோலி வந்து கொஞ்சம் வீக்கா தான். லாஸ்ட் டைம் நடந்த பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச்லயும் ஹார்பிட் பார் பால தான் விக்கெட் ஆனாரு.
எலிஸ் வந்து பிளேயிங் லோன்ல இருக்க வாய்ப்புல 2 விக்கெட், ஹர்ஷல் பட்டேல் பால்ல 2 டைம், ராகுல் சகார் பால்ல 1 டைம், ரபடா பால்ல 6 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காரு. சேம் கான்செப்ட் தான். விராட் கோலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ரபடா ஓப்பனிங் பவுலர், அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சாம் கர்னுமே பாத்தீங்கன்னா சில டைம்ல ஓப்பனிங்ல அட்டாக் பண்ணுவாரு. சோ இன்னைக்கு வந்து விராட் கோலிக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு பஞ்சாப் பவுலர்ஸ்ட. அதே மாதிரி ஃபேபுமே அதே மாதிரி தான். ஹர்ஷல் பட்டேல் பால்ல 2, சிங்கு பால்ல 1, ராகுல் சகார் பால்ல 1, ரபடா பால்ல 5 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ரிஷி தமன் பால்ல 2, சாம் கரன் பால்ல 3. சோ 2 ஓபனர்ஸுமே பஞ்சாப் ஓப்பனிங் பவுலர்ஸ்ட ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஒரு கிராண்ட் லீக் டீம் போறீங்க அப்படின்னா 2 ஓபனர்ஸ் விராட் கோலி, டியூப்ளசிஸ் இல்லாம ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. சோ அதுதான் இது உதவும். வேற இது எதுக்கும் சும்மா கடமைக்கு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. சோ அந்த மாதிரி 2 ஓபனர்ஸையும் டிராப் பண்ணிட்டு ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணுங்க. அடுத்து வந்து கிரீனை வந்து எலிஸ் 1 டைமோ, ரபடா 1 டைமோ விக்கெட் எடுத்திருக்காங்க. டிகே சிங் வந்து 3 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஏன்னா சிங் வந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. டிகேயோட பொசிஷன் டெத்ல ஆடுறது தான். சோ அதுல நல்ல விக்கெட் விட்டுருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் 1 டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. ராகுல் சகார் 2, ரபடா 4, சாம் கரன் 1. சோ டிகேயும் ரொம்ப விக்கெட் விட்டுருக்காரு பஞ்சாப் பவுலர்ஸ்ல. படிடர் ஹார்பிட் பார் 1 டைமும், ராகுல் சகார் பால்ல 2 டைம். ஸ்பின்னர்கிட்ட ரொம்ப வீக் ஆடி இருக்காரு படிடர். ஸ்பின் பவுலர்கிட்ட தான் கொஞ்சம் நல்லா ஸ்கோரும் பண்ணுவாரு. அண்ட் மேக்ஸ்வெல் ஹார்பிட் பார் பால்ல 4 டைம், லாஸ்ட் டைமும் 1 பால்ல தான் அவுட் ஆகி போனாரு. ஹர்ஷல் பட்டேல் பால்ல 1, ராகுல் சகார் பால்ல 2, ரபடா பால்ல 4, சாம் கரன் பால்ல 1. சோ நீங்க மென்ஷன் பண்றது ரபடா வந்து எல்லாரையுமே விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரபடா கொடிகட்டி வந்தாரு. அந்த மாதிரி எல்லாரையுமே விராட் கோலி 6 டைம், டியூப்ளசிஸ 5 டைம், டிகே 4 டைம், மேக்ஸ்வெல்ல 4 டைம், அதுக்கப்புறம் கிரீனை வந்து பாத்தீங்கன்னா 1 டைம். சோ விக்கெட் எடுக்காத பிளேயர்னா அது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இதுல டாப்ல 6 பிளேயர்ல படிடர் மட்டும் தான் ரபடா விக்கெட் எடுக்கல. சோ ரபடாவை அட்லீஸ்ட் இதுக்காகவே ஒரு டீம்ல மேபி கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு இன்னைக்கு எல்லாரையும் விக்கெட் எடுப்பாருன்னு நான் சொல்லல, ஒரு வாய்ப்பு இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி சாம் கரனும் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு. நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சாம் கரனும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட் எடுத்திருக்காரு, டியூப்ளசிஸ் எடுத்திருக்காரு, டிகே எடுத்திருக்காரு, மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு. சோ சாம் கரனுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீசியா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் நம்ம. சோ ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாயிண்ட் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன். சோ அந்த டபுள் ஆப்ஷன்ல யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபில டபுள் ஆப்ஷன் நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வில்ஜாக் இருக்கு. வில்ஜாக் வந்து பேட்ஸ்மேன் தான், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் வரைக்குமாச்சும் பவுல் பண்ணலாம். அவரு அதிகபட்சமா 2 ஓவர் ஸ்பின்னர் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு தெரியல, மேக்ஸ்வெல் வந்து ரொம்ப கம்மியா செலக்ட் பண்ணிருக்காங்க. 38% பேர் தான் மேக்ஸ்வெல் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீன் 68% பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் கிரீன், ஏன்னா அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா 5 பவுலிங் ஆப்ஷன் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்சிபி. யாஸ்தயால், கரண் சர்மா, சிராஜி, ஸ்வப்னில் சிங், அதுக்கடுத்து வந்து விஜயகுமார். சோ அந்த 5 பேர் வந்து ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன். 6வதுல தான் கிரீன் இருக்காரு, 7வது 8வதுல தான் மேக்ஸ்வெல் அண்ட் வில்ஜாக் வர்றாங்க. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் ஆப்ஷன் இருக்கு. இவங்க ஆளுக்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. மொத்தத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காச்சும் சரியா எடுபடல அப்படின்னா தான் ஒரு 4 ஓவர்ல இருந்து 5 ஓவர் வரைக்கும் தான் மேக்ஸ்வெல், கிரீன், வில்ஜாக் இந்த 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ண போறாங்க. மத்தபடி கண்டிப்பா யாஸ்தயால் 4 ஓவர், கரண் சர்மா அட்லீஸ்ட் 3 ஓவர்னா கூட, சிராஜ் ஒரு 4 ஓவர். சோ அப்படிங்கும்போது 11, பிறகு ஸ்வப்னில் சிங் ஒரு 2 ஓவர் போட்டாலும் 13, விஜயகுமார் 2 ஓவர் போட்டாலும் 15. ஸோ அப்படிங்கும்போது ஓவர் கம்மியா தான் கிடைக்கும் இவங்களுக்கு. ஸோ அதனால ஃபுல்லா அவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் இருக்கு, நம்பி எடுக்காதீங்க. ஸோ ஆனா டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடியதுல வில்ஜாக்கு, மேக்ஸ்வெல், கிரீன் அண்ட் தினேஷ் கார்த்திக் ஒரு 48%, பாதிக்கு பாதி அவர் வந்து தினேஷ் கார்த்திகே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது இந்த 4 பேர். அதே மாதிரி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது சாம் கருண் மட்டும்தான் மெயினா வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல இருக்காரு. 93% பேட்டிங்கும் பண்ணுவாரு சாம் கருண், பவுலிங்கும் பண்றாரு, டெத்ல கூட சில மேட்ச் வந்து பவுல் பண்றாரு. அதே மாதிரி ஜித்தி சர்மா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஆனா ஜித்தி சர்மாவை பொறுத்த வரைக்கும் 5% தான் ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. சோ இதுதான் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அதுல வந்து எல்லாருமே காமனா வந்து இதுல ஒரு 6 பிளேயர்ல ஒரு 4 பிளேயரை வந்து ட்ரை பண்ணுவாங்க. மீதி உள்ள ரிஸ்கான பிளேயர் உங்களுக்கு பெர்சன்டேஜ் வைஸாவே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம், யாரு ரிஸ்க் யாரு சேஃப் அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியா பார்க்கக்கூடியது 2 டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல அந்த 17 to 20 யார் பவுல் பண்றா அப்படிங்கறத பார்த்தோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாபை பொறுத்த வரைக்கும்
டெத்ல பவுல் பண்றது ஹர்ஷல் பட்டேல், சிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம் கரூன். இந்த 3 பேரும் தான் டெத்ல பவுல் பண்றாங்க. ரபடாக்கு வந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல 2 ஓவர் கொடுத்துறாங்க. ஒன்னு 2வது ஓவர் 4வது ஓவர் இந்த மாதிரி கொடுத்துறாங்க. மிடில்லே 1 ஓவர் கொடுத்து எப்பயாச்சும் தான் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல பவுல் பண்றாரு. ஆனா டெத்ல அதிகமா பவுல் பண்றது ஹர்ஷல் பட்டேல். 76% பேர் வந்து ட்ரை பண்றாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படின்னு சொல்லி விக்கெட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த பர்பிள் கேப் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் வச்சிருக்கிறாரு. சோ அந்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாரு, டெத்ல பவுல் பண்றாரு. சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டெத்ல அட்டாக் பண்றாரு. ஒரு சில மேட்ச் வந்து 52% பாதிக்கு பாதி பேர் ட்ரை பண்றாங்க. சாம் கரனும் எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா 1 ஓவர் பவுல் போனார். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ரபடா வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் மோஸ்டா பஞ்சாப்ல டெத்ல பவுலிங் பண்றது அந்த குறிப்பா 17 to 20 பாத்தீங்கன்னா சாம் கரன் 1 ஓவர், சிங் 1 ஓவர், ஹர்ஷல் பட்டேல் 2 ஓவர். இல்ல அப்படின்னா சில டைம் ஹர்ஷல் பட்டேல் 1, ரபடாவும் 1 போட்டுருவாங்க. சோ 4 பேரும் 1 ஓவர் போடுவாங்க. பட் மோஸ்டா ஹர்ஷல் பட்டேலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு 2 ஓவர் பவுல் பண்ண. நம்ம ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் டெத்ல அட்டாக் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயகுமாரும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயாலும் தான் மோஸ்டா அட்டாக் பண்றாங்க. சிராஜ் வந்து 1 ஓவர் தான் அதுல பவுல் பண்றாரு. மீதி இருக்கக்கூடிய 3 ஓவரை யாஸ்தயாலும் விஜயகுமார் தான் அட்டாக் பண்றாங்க. 2 பேரோட பெர்சன்டேஜ் பிக் பாருங்க 14-30 ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா 1வது ஓவர் 3வது ஓவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் தான் அட்டாக் பண்ணுவாரு. சில அன்னைக்கு நல்லா பவுலிங் கிடைச்சது அப்படின்னா அந்த இது இருந்ததுன்னா ஸ்விங் இருந்ததுன்னா 5வது ஓவருமே அவரே சேர்த்து பவுல் பண்ணிடுவார். ஆனா டெத்ல பவுல் பண்றது சிராஜ் வந்து 1 ஓவர் தான் டெத்ல பவுல் பண்றாரு அந்த 17 to 20. மற்றபடி விஜயகுமாரும் சரி யாஸ்தயாலும் சரி 2 பேரும் தான் டெத்ல வந்து கொஞ்சம் அட்டாக் பண்றாங்க. எப்பயாச்சும் ரொம்ப ரேரஸ்ட் கிரீன் கூட அந்த 17 to 20 1 ஓவர் பவுலிங் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் 2 டீம்ல உள்ள டெத்ல உள்ள ஆப்ஷன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த சீசன்ல வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்க்கலாம். அதாவது விராட் கோலி இந்த சீசன்ல 96% பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரன் கான்ட்ரிபியூட் பண்றாரு. ஒரு 40+ பாயிண்ட் வந்து எல்லா மேட்சுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து டியூப்ளசிஸ் கூட ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்த எல்லா மேட்ச்லயுமே ஒரு 30, ஒரு 35, ஒரு 25 அந்த மாதிரி ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேற யாருமே சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மேக்ஸ்வெல், கிரீன் எல்லாருமே டபுள் ஆப்ஷன்லயே நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங் ஓரளவுக்கு ஃபார்ம்ல தான் ஆடுறாரு. ஏன்னா எல்லா மேட்சுமே வந்தா வருதுன்னு சொல்லி அதிரடியா ஆடுறாரு. ஒரு 30+ ரன் வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஷாங்க் சிங்கும் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கொஞ்சம் பஞ்சாப் வந்து ஃபார்ம்ல தான் ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சோ இப்ப முக்கியமா பார்க்கக்கூடியது டிஃபரன்ஷியல் பிக். இந்த மேட்ச்ல வந்து நீங்க டிஃபரன்ஷியலா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எல்லாருமே விராட் கோலி, டியூப்ளசிஸ், வில் ஜாக் தான் போவாங்க. ஏன்னா பெர்சன்டேஜ் பிக்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆனா இந்த படிடர் வந்து இன்னைக்கு உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக் 20% தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எடுத்திருக்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிடரை சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருவேளை நீங்க யாராவது நீங்க டியூப்ளசிஸ்க்கு பதிலாக நீங்க படிடரை ஒரு டீம்ல எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டியூப்ளசிஸ் ஒரு இன்னைக்கு மேட்ச்ல 20 ரன் அடிக்கிறாரு. ஆனா படிடர் வந்து ஒரு 22 ரன் அடிச்சா கூட அது உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அப்படி இல்லாம ஒரு 30+ ரன் அடிச்சிட்டாருன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ அதனால ஏன்னா 20% பேர் தான் எடுத்திருக்காங்க. அதுவே நீங்க படிடரை எடுத்து டியூப்ளசிஸ் படிடரோட அதிகமா ரன் ஸ்கோர் பண்றதா ஒன்றும் பண்ண முடியாது. பட் டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து படிடர் இருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஜயகுமாரே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறும் 14% தான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து யாஸ்தயாலையும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி, டியூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கிரீன், வில் ஜாக் இந்த 5 பேர் மேலே தான் போகும் பொதுவா. ஏன்னா அவங்க தான் நல்ல பிரபலமான பேர். ஸோ அதனால படிடர், விஜயகுமார், யாஸ்தயா இந்த 3 பேர் தான் இன்னைக்கு மேட்ச்ல உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே ரபடா. என்ன பொறுத்த வரைக்கும் ரபடா வந்து நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ப்ரிவியூ பார்க்கும்போதே பாத்தீங்க எல்லா மேட்சுமே 4 ஓவர் பவுலிங் பண்ணி மினிமம் 1 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச் மிஸ் ஆகும். எல்லாருமே மனுஷங்க தான், ஏதாவது எல்லா மேட்சுமே பெர்ஃபெக்டா பண்ணணும் கிடையாது, ஏதாவது ஒரு மேட்ச் மிஸ் ஆகும். ஸோ ரபடா வந்து 20% தான்.
இன்னைக்கு மேட்ச்ல நீங்க பவுலர்ஸோட பேட்டில் பாத்தீங்க. ரபடா வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்திருக்காரு, டியூ பிளசிஸ் விக்கெட் எடுத்திருக்காரு, கிரீன் எடுத்திருக்காரு, மேக்ஸ்வெல் எடுத்திருக்காரு, டிகே எடுத்திருக்காரு. சோ எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா ரபடா வந்து அவுட் ஆகியிருக்காரு ஒரு டைம்ல. சோ அதனால டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ரபடாவை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அசுதோஷ் சர்மாவையும் நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணலாம். எப்போன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பஞ்சாப் கொஞ்சம் பேட்டிங்ல சொதப்புவாங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைச்சதுதான் அவர் வந்து ஒரு நல்ல டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ அதனால நீங்க வந்து அசுதோஷ் சர்மாவே நீங்க வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணலாம். ரைலி ரூசோவையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 3 டிஃபரன்ஷியல் பிக், 6 டிஃபரன்ஷியல் பார்த்துருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரூசோ, 2 வந்து அசுதோஷ் சர்மா, 3 ரபடா, 4வது வந்து பாத்தீங்கன்னா படிடர், 5வது வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமார், 6வது வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தயார். ஸோ இந்த 6 பேருமே நம்ம வந்து டிஃபரன்ஷியல் பிக்கா பார்த்துருக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ல வந்து எப்பெல்லாம் உங்க ஆப்போனன்ட் டீம் செட் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மோஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் டீம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டியூ பிளசிஸ், வில் ஜாக், மேக்ஸ்வெல், கிரீன், சிராஜ். ஸோ இதுதான் டீம். நீங்க எல்லாருமே காமனா வந்து இதுதான் எடுப்பாங்க. அதே மாதிரி பஞ்சாப்லயும் பேஸ்ட்ரோ, சஷாங்க் சிங், சாம் கருண், ஹர்ஷல் பட்டேல், சிங், இதுதான் எல்லாருமே காமனா ட்ரை பண்ணக்கூடிய டீம். பட் நம்மளுடைய டிஃபரன்ஷியல் பிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து படிடரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ நீங்க வந்து மேக்ஸ்வெலுக்கு பதிலா, மேக்ஸ்வெல் கூட பதிலா இல்ல, டியூ பிளசிஸ்க்கு பதிலா நீங்க வந்து படிடரை மேபி உங்களுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டியூ பிளசிஸ் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு 30+ அடிச்சு கொடுக்காருன்னா அந்த படிடரும் அந்த 30+ அடிச்சு கொடுத்துருவாருன்னா நீங்க ட்ரை பண்ணலாம். திடீர்னு படிடருக்கு பேட்டிங் சான்ஸ் கூட கிடைக்காம போகலாம். அதையும் கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க, சேஃபா போகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷாங்க் சிங் இடத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல அசுதோஷ் சர்மா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா 2 பேரோட செலக்டட் பெர்சன்டேஜையும் பார்த்துக்கோங்க. 76% பேர் சஷாங்க் சிங்கோட தான் வர்றாங்க. ஸோ ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங் இடத்துல வேணா நீங்க வந்து ரபடாவை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்த மாதிரி யாஸ்தயாலையும் விஜயகுமாரையும் உங்களோட டீம்ல ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சிராஜுக்கு பதிலாவோ இல்லைன்னா நீங்க மேக்ஸ்வெலுக்கு பதிலாவோ நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் பொதுவா எல்லாருமே கேப்டனா வந்து விராட் கோலியும், வைஸ் கேப்டனா சாம் கரனையும் ட்ரை பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா சாம் கரனை கேப்டன், விராட் கோலியை வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே இல்லைன்னா இந்த ஆல்ரவுண்டர்ல இருந்து ஏதாச்சும் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்க ஆப்போனன்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரிவ்யூ ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ். சோ ட்ரம்ப் பிக் 6 பேர் பார்த்திருக்கோம். அந்த 6 பேரை உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ல கேப்டன் வைஸ் கேப்டனா கூட நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுதான் நம்மளுடைய ப்ரிவ்யூ ஃபார் ஆர்சிபி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச். சோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.